நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன் இலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன் இலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். திருப்பலி முன்னுரை. அன்பின் அன்னை தெரேசாவிற்கு அஞ்சலி. அவர் அன்பிற்கு ஓர் கண்ணீர் அஞ்சலி. அவரை உலகிற்கு அளித்த ஆண்டவனுக்கோ நன்றி அஞ்சலி. பிறந்ததே பிறருக்காக. அன்னை யூகோஸ்லாவியாவில் உதித்ததே உலகிற்காக. அன்பு தொடங்குவது வீட்டில் என்றீர். சேர்ந்து ஜெபித்து கூடி வாழ்ந்தால் உண்மை அன்பு உதயமாகும் என்றீர். உண்மைத்தான். தேவதாயிடம் செல்லுங்கள், அவள் வழிகாட்டுவாள் என்று அனைவரையும் வழி நடத்தியவரே, தேவ நற்கருணையில் வாழ்கின்ற மாபரனின் மாயாஜாலத்தின் மாண்பை உணர்ந்து வாழ்ந்தவரே, குருக்கள் திருப்பலியில் அப்பத்தை தொடுகின்றார்கள். அதேபோல் அனுதினமும் அன்பும் ஆதரவும் அற்றோரை தொடுவதன் மூலம் ஆண்டவனையே தொடுகின்றோம் என்று கருணையுடன் கற்பித்தாய். அன்று சிலுவையில் தொங்கிய இறைமகன் தாகமாக இருக்கிறேன் என்றார். இன்று ஒவ்வொரு நாளும் எல்லோர் உள்ளங்களிலும் ஆன்மாக்களை மீட்பதில் தாகமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்த கோவிலில் உள்ள சிலுவையின் கீழ் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறிய இறைமகன் வார்த்தைகளை வடிக்கச் சொன்னவரே, உம் தாகம் தீர்ந்துவிட்டது, எம் தாகம் என்று தனியும். சின்னஞ்சிறு செயல்களை பேரன்புடன் செய்யுங்கள் என்ற இயேசுவின் வாக்கு உம் வாழ்வின் இரகசியம். அன்னை தெரேசாவின் அன்பு பணியும் இரக்க செயலும் இனி இத்தரணியின் சொந்தமாகட்டும். இவ் அருளை பெற்றிட இணைவோம் இத்தெய்வீக பலியில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் புனித அன்னை தெரேசா அவர்களுடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டு அந்த இறைவனுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த அன்னையை நாம் இன்று மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நல்ல நாளிலே புனித அன்னை தெரேசா அவர்களுடைய விழுமியங்களை உள்வாங்கி வாழ, இயேசுனுடைய மதிப்பீடுகளை நற்கருணையிலே நிறைவாக பெற்று தன்னை அர்ப்பணித்த அந்த உள்ளத்தை நாமும் பெற்று ஏழை எளியவர்கள், ஆதரவற்றவர்கள், துன்புறுகின்றவர்கள் அனைவருக்கும் துணையாக இருக்க அருள் வேண்டி இந்த பலியிலே பங்கெடுப்போம். தூய மழை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி ஏற்றிக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் தாகத்தோடு தங்கிய திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதில் அன்பு காட்ட கன்னியான புனித தெரேசாவை நீர் அழைத்தீரே.
துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எசையா நூலிலிருந்து வாசகம். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீர் கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதென பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோருக்காகவும் உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிர்க்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரற்று போலும் இருப்பாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியும் நேர்மையும் விரும்புகின்றார், அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாகின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. பல்லவி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார், அந்நீரை ஆழ் நிலவரையில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக, உலகின் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவராக. பல்லவி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. வேற்றினத்தாரின் திட்டங்களை அவர் முறியடிக்கின்றார், மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. இரண்டாம் வாசகம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 7 முதல் 16 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை,
ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவருமே என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருந்தோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மில் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளுவதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கின்றோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவை திருமகன் இறைமகன் என ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவோரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செய்திகளை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்
எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கு அன்னை தெரேசாள். அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற சிறந்த காவிய நாயகி அவர்களை நாம் இன்று வணங்கி போற்றிடுவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அன்னை தெரேசாள். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நான் தாகமாய் இருக்கிறேன், இன்னும் நம்மை அன்பு செய்ய, இன்னும் அநேக ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்து அனைவருக்கும் அவருடைய அன்பின் பரிசாக நிலைவாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாடாக அவர் இறுதியாக அளித்த வார்த்தை, நான் தாகமாயிருக்கிறேன் என்று. அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தின் ஆன்மாவின் ஆழத்தில் உள்ளார உணர்ந்தவள்தான் அன்னை தெரேசா அவர்கள். அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை, அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது. மாறாக அன்பை செயல்களால் மட்டுமே விளக்கம் கொடுக்க முடியும் என்று தன்னுடைய வார்த்தையினால் அல்ல, வாழ்வால் செயலால் அன்பை இவ்வாறாகத்தான் வெளிக்காட்ட முடியும், அன்பை இவ்வாறாகத்தான் விளக்கம் சொல்ல முடியும் என்று சொல்லி வாழ்ந்து அந்த அன்பின் மதிப்பீடுகளை இத்தரணியில் அவள் நிறுவிய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, அன்பின் பணியாளர்கள் சபையின் அருட்சகோதரிகள் இன்றும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உண்மையான உருக்கமான ஜபத்தின் வழியாகவும் அவர்கள் செய்கின்ற அற்புத செயல்கள் வழியாகவும், குறிப்பாக ஆதரவற்றவர்கள், ஏழைகள், உடல் ஊனமுற்றோர், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள் என்று இனம் கண்டு அவர்களின் தேவைகளை தன்னுடைய உள்ளத்திலும் உதிரத்திலும் உணர்ந்து அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி அவர்களின் புண்களை குணப்படுத்தி அவர்களோடு தோள் கொடுத்து தோழிகளாக, தாயாக, ஏன் வாழும் புனிதைகளாகவே இருப்பவர்கள்தான் அன்னை தெரேசாவின் அருட்சகோதரிகள். இந்நாளிலே அந்த அருட்சகோதரிகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய இந்த உன்னதமான நாளிலே அவர்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசு என்று அன்னை தெரேசாள் கூறிய வார்த்தை
இன்றும் உயிரோட்டம் பெற்று அன்னை தெரேசாவின் அன்பு அருட்சகோதரிகள் வழியாக இந்த உன்னதமான புன்னகை வழியாக பிறப்பெடுக்கின்ற உறவும் பணியும் பிறரை ஆற்றுப்படுத்துகின்ற செயல்களும் நாம் அனைவருமே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான பணி. ஆக இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு செய்தி, நாம் அனைவரும் நிலைவாழ்வை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அன்பு செயல்களில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அன்பாக இருப்பவர்கள். யாரெல்லாம் அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இயேசுவோடு இணைந்தவர்கள். ஆக இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த அன்பு உறவானது எளிதாக சுலபமாக இணைந்து விடுகிறது. ஆனால் நமக்கும் பிறருக்கும் இருக்கின்ற அன்பு உறவு இன்று பல கோணங்களில் விரிசலாகவும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் விகாரமாகவும் மாறிவிட்ட காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏழை எளியவர்கள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், உடல் ஊனமுற்றோர் என்று தேடி அன்பு செய்வது ஒரு பணி என்றால், நம்மை பெற்றவர்கள், நம்மோடு உடன் பிறந்தவர்கள், நம்மளுடைய உறவுகள், இவர்களை அன்பு செய்வது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சவாலாக மாறிப்போயிருக்கின்ற தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 பேதுரு 4:8 வாசிப்பது போல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும் என்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லில் மட்டுமல்ல, தன்னுடைய இன்னுயிரை தந்து அந்த அன்பை உறுதிப்படுத்திவிட்டார். இறைவனது இரக்கத்தையும் அன்பையும் நாம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற அன்பும் அவருடைய மாசற்ற திருரத்தமும் சகல பாவங்களை போக்கி ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்கிறது. மேலும் ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். நாம் ஒருவரை ஒருவர் ஆழ்ந்த அன்போடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தோம் என்றாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னை தெரேசா அன்புக்கு உதாரணமாக வாழ்ந்து இன்றும் அன்னை தெரேசாவின் அன்பு சகோதரிகள் வழியாக அவளுடைய இறைப்பணி சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இந்நாளிலே நாம் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் நம்மோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் நாம் வாழும் சமூகத்தில் இருக்கின்ற அநேக ஆன்மாக்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். யாரெல்லாம் அன்புக்காக ஏங்குகிறார்களோ, யாரெல்லாம் அன்பை தொலைத்து தவிக்கிறார்களோ, யாரெல்லாம் அன்பினால் கெட்டு சீரழிந்து போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அன்பில்லாமல் வாழ்க்கையை, நம்பிக்கையை, ஏன் கடவுளையே இழந்து தவிக்கிறார்களோ அவர்களை நாம் இன்று கண்டு கொள்வோம். ஏனென்றால் சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று நாம் அனைவரும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வது உறுதி. அதற்கான சிறந்த வழி நாம் காண்கின்ற ஒவ்வொருவரிலும் அந்த இயேசுவின் அன்பை, இயேசுவின் உருவத்தை, இயேசுவின் சாயலை நாம் கண்டு பாவித்து அவர்களை அன்பு செய்வோம். அன்பினால் இவ்வுலகம் ஈடேற்றம் பெறும். ஆமீன். அன்புமிக்க இறை மக்களே, இந்த நல்ல நாளிலே இறைவன் நாம் எழுப்புகின்ற ஒவ்வொரு மன்றாட்டையும் புனித அன்னை தெரேசாவுடைய பரிந்துரையால் நிறைவேற்றி இந்த சமூகத்தை மேன்மைப்படுத்திட, குறிப்பாக வறியவர்கள், நலிந்தவர்கள், தேவையில் இருப்பவர்கள், பல நிலைகளிலே வாழ்வை துளைத்து அதை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவர் தாமே துணையாக இருந்து தம் ஆசீர்வாதத்தால் வழி நடத்திட சிறப்பாக செபிப்போம். நல்ல ஆயம் இறைவா, எம் திரு அவை வழிநடத்தி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் எம் மறை மாவட்ட பரிபாலர் தந்தை ஜான் ராபர்ட் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆன்மீக பலத்தையும் தந்து தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியாக பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எல்லாம் வல்ல இறைவா, எம் பாரத நாட்டையாளும் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தன்னலமின்றி நீதியிலும் நேர்மையிலும் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாத்தியாம் இறைவா, எம் சபையை வழிநடத்தி வரும் அருள் சகோதரி சோசப் அவர்களையும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றும் அனைத்து கன்னியர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம் வார்த்தை கிருபை எம் சபையை வழிநடத்த தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றாம் இறைவா, எம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக உழைத்து வரும் அனைத்து ஆன்மீக குருக்களையும் உபகாரிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது அன்பின் இன்னும் அதிகமாக எங்களுடன் பகிர்ந்து வாழ தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, உலகில் உள்ள எம் இல்லங்களில் வாழும் அநாதிகள், கைவிடப்பட்டோர், முதியோர், மூல வளர்ச்சி குன்றியவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்த இந்த மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு வேண்டிய அனைத்து நல்வங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்திட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நல்லுலக்காகவும் உமது கையேந்தி திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித தெரேசாவின் விழாவை கொண்டாடும் இந்நாளில் எங்களின் தாழ்மையான பணிகளையும் தொண்டுகளையும் தங்களிடம் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். புனித அன்னை தெரேசாவை போல ஏழை எளியவர்களின் வாழ்வில் அக்கறை கொள்ளவும் ஆன்மாக்கள் மீட்படைய ஆர்வமுடன் உழைக்கவும் தாகத்தையும் தருமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் ஏழை எளியவர்களில் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவர்களுக்காக தான் செய்த சேவையில் கிறிஸ்துவின் மீட்பு செயலில் பங்கு பெற அன்னை தெரேசாவை அழைத்தீரே. அவருடைய விழாவை கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் பணிவாழ்வில் ஆர்வமும் நற்கருணை ஆண்டவரில் பற்றும் நம்பிக்கை கொண்டு உமக்காக எங்களை பலியாக்க அழைத்த உமது பெருந்தன்மை எம்மில் வியக்கின்றோம். ஆகவே வானத்துத புனித அனைவோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்துமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திராவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எம்மறை மாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திராவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித அன்னை தெரேசால், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையழுத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கருடருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறிவிருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. புனித மறைபொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவிய எங்கள் இறைவா, மனுகுலத்தின் மீட்புக்காக உம் திருமகன் நிறைவேற்றிய கல்வாரி பலியிலே பங்கு பெற்ற நாங்கள் இயேசு காட்டிய இரக்கத்தினால் பற்றி எரிந்து ஏழை எளியவர்களுக்காக தன்னையை எரித்து கொண்ட அன்னை தெரேசாவை போல உலகோர் அனைவரின் இடத்துக்காக உழைக்க எங்களுக்கு வரம் தாரும். புனித தெரேசால் இரக்கத்தின் ஆவியை பெற்று ஏழைகளுக்கு இறங்கியதைப் போல ஏழைகளின் மீது உள்ள இரக்கத்தை எங்கள் வாழ்விலும் பற்றி எரிய செய்யுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது.